பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடனும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 21 வரை. பரலோகத்தில் நம்முடைய பொக்கிஷத்தை சேமித்து வைக்க வேண்டும் என தேவன் விரும்புகிறார். நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து கூறியதை போல பரலோகத்தில் நம்முடைய பொக்கிஷத்தை சேமித்து வைப்பது எப்படி என்று யோசித்திருக்கின்றீர்களா? அதை செய்வதற்கான சிறந்த வழிகளில் ஒன்று மற்ற மக்களுடைய வாழ்க்கையில் முதலீடு செய்வதாகும். ஏனெனில் அந்த முதலீடுகளுக்கு நித்தியமான விளைவுகளும் வெகுமதிகளும் உண்டு. தேவனுடைய வார்த்தையில் ஊன்ற கட்டப்படுவதும் மக்களை பரலோகத்துக்கு நேராக நடத்துவதும் என்றென்றும் நிலைத்திருக்கும் 2 முக்கிய காரியங்கள் ஆகும். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய கிருபை, சமாதானம் மற்றும் சந்தோஷத்தால் எங்களை நிரப்பி வழி நடத்தும். கர்த்தாவே, எங்கள் பொக்கிஷங்களை நாங்கள் பரலோகத்தில் சேர்த்து வைக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் மற்ற மக்களுக்கு உதவிகளை செய்ய, நன்மைகளை செய்ய எங்களுடைய இருதயங்களை பக்குவப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.